ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து கண்டினியூஷன் தான் பேச போகிறேன். நேற்றுக்கு ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு முன்ன போட்ட வீடியோ பாருங்கள். ஹவு டு ஹேண்டில் ஆஃபீஸ் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நம்ம ஆஃபீஸில் இருக்க பிரச்சனைகளை, ஆஃபீஸில் இருக்க கொலீக்ஸ் கூட நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நான் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாது. நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 நான் மேக் பண்ணுறேன். இதில் பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. சரி, வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பேசலாம். எல்லாத்துக்கும் முன்ன நான் ஒரு கேட்குற ரிக்வஸ்ட் தான், எப்பயும் போல தான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, வீடியோக்கு ஷேர் பண்ணி கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வந்து நான் போடுற அப்பப்போ ஒரு புது புது வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்க மிஸ் பண்ணாம கடைசி வரை பார்க்க முடியும். அதுக்கு தான் சொல்றேன், ப்ளீஸ் ஆல் இருக்கிற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பின்ன சைடில் ரைட் சைடில் ஒரு ஆல் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு வைங்க. ஸோ எப்பயும் நீங்க அந்த வீடியோ மிஸ் பண்ணாம நீங்க வந்து பார்க்க முடியும். அதுக்கு தான் சொல்றேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் பேசலாமா? இப்ப வந்து நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க பாத்துக்கோங்க. சடன்லி வந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க உங்கள்கிட்ட சடன்லி என்னன்னா வந்து, தெரியுமா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூ நோ வாட் அபவுட் ஜான், வாட் அபவுட் ஆனி அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அப்ப நீங்க சொன்னா என்னாச்சு அப்படின்னு நீங்க ஜஸ்ட் கேஷுவலா கேட்பீங்க. அந்த அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. அவங்க இப்படி சொல்லுவாங்க, தெரியுமா, அவங்க இப்படி, அவங்க அப்படி, அவங்க வந்து பாஸ்க்கு வந்து ரைட் ஹேண்டு அப்படின்னு வந்து லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஆஃபீஸ் காசிப்னு. லிஸ்ட் வந்து ஒன்று ரெண்டுக்காகவே அது எண்ணிக்கிட்டே போகலாம். அந்த இடத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இடத்துல வந்து ரொம்ப சமாளிக்க வேண்டியது என்ன தெரியுமா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி அங்கே மூவ் பண்ணிட்டு வந்து வெளியே வந்துடணும். அந்த காசிப் கூட வந்து நம்ம நம்ம வந்து ஜாஸ்தி வந்து என்டர்டெயினா இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லவே கூடாது. இது இது வந்து என்ன ஆகுது தெரியுமா உங்களுக்கு, நான் நிறைய பார்த்துருக்கேன். என் கூட இப்படி நடந்திருக்குது, அதுதான் சொல்றேன். நம்ம உங்கள்ட்ட வந்து அவங்க வந்து சப்போஸ் ஒரு ஜான் பத்தி இல்லை ஒரு அனியை பத்தி ஏதோ சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நானும் பார்த்தேன், அவங்க அப்படிதான் நானும் பார்த்தேன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசினால யாரு சொல்றாங்க பாரு, அதே மனுஷன் நாளைக்கு உங்களையும் சொல்லுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். இது வந்து நம்மளுக்கு நிறைய இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேதாரத்தை கொண்டு வருது. அது நம்மளது நம்பிக்கையை வந்து டேமேஜ் பண்ணுது, நம்மளது ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணுது, நம்மளது ஒரு டீம் ஒர்க் இருக்கும் பாருங்க, டீமை வேலை செய்வாங்க, அந்த இடத்துல அது ஸ்பாயில் ஆகுது. என்ன சொல்லு, இது நம்மளுக்கு கரியரை வந்து அது அது வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஒரு ஒரு 7 ப்ராக்டிக்கல் வே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி வந்து இந்த காசிப் வந்து ப்ரொஃபஷ்னலி நம்ம அதுலேருந்து மெயின்டைன் பண்ணி நம்மளோட ரெப்யூட்டேஷனை வந்து ஸ்பாயில் பண்ணுது. அதுலேருந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் ஒர்க் என்வாரன்மெண்ட்டை கொண்டு வரணும், அதை பற்றி நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு 7 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். கடைசி வரை பாருங்க. 1 2 நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் முதலாவது டாபிக் என்னன்னா வந்து, டோன்ட் பார்ட்டிசிபேட் இன் காசிப். இது ரொம்ப முக்கியம். யார்ட்டையும் வந்து நீங்க வந்து ஜாயின்ட் ஆகாதீங்க காசிப் இருக்கும்போது. ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் எனக்கு ரொம்ப சிம்பிள் இருக்குது. அது வந்து அதுல வந்து ஒரு பார்ட்டிசிபேட் ஆகிறதுக்கு வந்து நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம். யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு நெகட்டிவா ஸ்டார்ட் பண்றாங்க, நெகட்டிவிட்டி வந்து ஒருத்தவங்களை பத்தி பேசுறாங்கன்னா, ஒரு கொலிக்கை பத்தி பேசுறாங்கன்னா, அந்த இடத்துல ஜாயின் பண்ணதுக்கு, அந்த கான்வர்சேஷன்ல ஜாயின் பண்ணதுக்கு நீங்க டோட்டலா வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அந்த இடத்துல போகக்கூடாது. அந்த இடத்துல நீங்க இப்படி சொன்னீங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே சும்மா நழுவி வந்தோம் வெளியே, ப்ளீஸ். அந்த இடத்துல நீங்க ஜாயின் பண்ணா அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தை தான் கொண்டு வந்து சேரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிமெம்பர் திஸ். யார் ஒருத்தவங்க பீப்புள் வந்து காசிப் பண்றாங்களே, ஜனங்க காசிப் பண்ண இவென்ச்சுவலி அந்த காசிப் வந்து உங்களுக்காகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல் ஆகும். இப்போ சில பேர் ஒருத்தர் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்க. இப்போ நான் இங்கே பேசிட்டு இருக்கேன், இந்த ஆப்போசிட்ல யாரோ காசிப் பண்ணிருக்காங்க. நான் பாட்டுக்கு என் வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன், அவர் எதுவும் பண்ணிட்டு போட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது, நான் உண்டு என் மேல ஒன்றா இருக்கிறேன். ஸோ அந்த டைம் வந்து நீங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாரு, அது என்ன, அது அது அவங்க மேல இருக்க ஒரு உங்க மேல வந்து அது ஃப்ரெண்டா பேச மாட்டாங்க, பட்டு சொல்லுவாங்க. நீ என்ன எப்பயும் பாரு வந்த உடனே வந்து நீ மொபைல் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க, வாட்ஸ்அப்ல நோண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம மேல ஒரு பாலிஷா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு இடம் கொடுக்க கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் உங்களது ஒப்பீனியன் சொல்றதுக்கு முன்ன நீங்க வந்து பொலைட்லி அங்கேருந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு வந்து வெளியே வந்து ஒரு நியூட்ரலா வந்து வெளியே வந்து தனியா தனியா வந்து நம்ம வேலையை பார்த்துக்கணும். சொல்லுவாங்க பாரு, த சைலன்ஸ் ஆஃபன் ஸ்பீக் லவுடர் தென் யுவர் வேர்ட்ஸ். நம்ம சைலண்டா இருக்கோம் பாருங்க, அது வந்து
என்ன சொல்லுது, ரொம்ப வேகமா நம்ம வந்து வார்த்தைகளை கொண்டு வரோம் வெளியே. இதை சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். அதான் நான் சொல்றேன் இங்கிலீஷ்ல, த சைலன்ஸ் ஆஃபன் ஸ்பீக் லவுடர் தென் யுவர் வேர்ட்ஸ். ரெண்டாவது என்ன சொல்லுங்க, சேஞ்ச் த கான்வர்சேஷன். இப்போ சப்போஸ் யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க நினைச்சுக்கோங்க, காசிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருங்க, அந்த இடத்துல வந்து ஜென்ரலியா வந்து ரொம்ப பொறுமையா ஈஸியா வந்து வெளியே வரதுக்கு பாருங்க. நீங்க இருப்பீங்க அந்த இடத்துல, ஒரு டீம் ஒர்க்கா இருப்பீங்க, அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க பத்தி காசிப்பிங் ஆகிட்டு இருக்கு, அந்த இடத்துல வந்து ஒரு அப்படியே நழுவி ஒரு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி வெளியே வந்தோம். அந்த டாபிக்ல இருந்து வெளியே வந்துடும். என்ன சொல்ல வரேன்னா வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாப்புல வந்து வெளியே வந்தோம் அந்த இடத்துல. அவங்க தென் வந்து கேட்கணும், பைதவே எப்படி போகுது வந்து ப்ரொஜெக்ட் ஒர்க் எப்படி போகுது, கொடுத்துருக்க கோல் வந்து சரியா போயிட்டு இருக்குது அவங்கள்ட்ட. அப்படி வந்து வேற டாபிக்ல சேஞ்ச் பண்ணணும். அவங்க பேசுவாங்க தான், அந்த டீம் ஒர்க்ல வந்து சடன்லி ஒருத்தவங்க பத்தி பேசுறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லோலியா வந்து அந்த டாபிக் வந்து என்ன சொல்றது சேஞ்ச் பண்ணி வெளியே வந்துடணும். என்ன சொல்லணும் வந்து எப்படி போகுது வந்து ப்ரொஜெக்ட், புது ப்ரொஜெக்ட் எப்படி போகுது, எப்படி வந்து டாஸ்க் எல்லாம் எப்படி ஃபுல்ஃபில் பண்றேன்னு அப்படின்னு சொல்லி நம்ம நலி பொறுமையா வெளியே வந்துடணும். ப்ரொஃபஷனலா வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து கைட் பண்ணி கன்வர்சேஷன் வந்து பாசிட்டிவா கொண்டு வரதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். மூணாவது டிப்ஸ் நான் என்ன சொல்றேன் வந்து, நெவர் பிலீவ் எவ்ரி திங் வாட் யூ ஹியர். எப்படி நம்பாதீங்க, யார் எதோ சொன்னாலும் நீங்க வந்து நம்பக்கூடாது. ஏன்னா வந்து இதுல வந்து ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வந்து கேட்டுடுவான், சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்றாங்க பத்தி, வேற என்ன சொல்ற அப்படின்னு கேட்போம் பாரு, அந்த இடத்துல நம்ம தப்பு பண்றது. அது வந்து நம்மளது இன்ஃபர்மேஷன் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நம்மள நோண்டி கேட்டு அவங்கள பத்தி சொல்லிட்டு நம்மளது இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டைரக்ட்லி வந்து ஒருத்தவங்க மேல வந்து ஒரு ஒரு பழியை சுமத்துறதுக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா வந்து ஒரு ஐடியா கேட்பாங்க. அப்ப மூணாவது விஷயம் வந்து அது வந்து ஒரு சிம்பிளி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டு வரும். நம்ம நல்லதான் சொல்லுவோம், ஆனா நம்மளது இமேஜை ஸ்பாயில் பண்ணதுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல கொண்டு வருவாங்க. ஸோ எப்படி வந்து யார் என்ன சொன்னாலும் அதை வந்து காதுல வந்து கேளுங்க, ஆனா நம்ப வேண்டாம். அதான் சொல்றேன், நெவர் பிலீவ் எவ்ரிதிங் வாட் யூ ஹியர். எல்லாத்தையும் நம்பாதீங்க. அந்த இடத்துல வந்து நீங்க பாசிட்டிவா ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வெளியே நெளி வந்துடும். மொத்தத்துல வந்து அவாய்ட் பண்ணுங்க ஜட்ஜ்மெண்ட் பேஸ் கொடுக்கறதுக்காக. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து நீங்க வந்து மொத்தத்துல இந்த இடத்துல இருந்து அவாய்ட் பண்ணணும். ஃபோர்த்து பாயிண்ட்ஸ் என்ன சொல்ல வரேன்னா வந்து, லெட் யுவர் ஒர்க் ஸ்பீக்ஸ் ஃபார் யூ. உங்களது வேலை வந்து உங்களை பத்தி வந்து பேசுறதுக்கு பாருங்க. புரிய நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணுங்க உங்களது வேலையை வந்து ஆன் டைம். இது ரொம்ப முக்கியமானது. செகண்ட் வந்து பீங் டிபெண்டபிள். யார்ட்டையும் வந்து ஒரு டிபெண்டா இருக்கிறதுக்கு நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? யாரை நம்பிதான் நம்ம வேலை முடியணும்னு இல்லை, நம்ம வேலையை நம்ம செஞ்சா கரெக்டா செஞ்சா போதும். தென் வந்து சப்போர்ட்டிங் யுவர் டீம் மேட்ஸ். சப்போர்ட் பண்ண பாருங்க. நம்மள டீம் வந்து எல்லாம் முடியும் கொஞ்சம் மேல மேல சப்போர்ட் பண்ண பாருங்க. தென் வந்து மெயின்டைன் ப்ரொஃபஷனலிசம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க உங்கள்கிட்ட சடன்லி என்னன்னா வந்து, தெரியுமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூ வாட் அபவுட் ஜான், வாட் அபவுட் ஆனி அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அப்ப நீங்க சொன்னா என்னாச்சு அப்படின்னு நீங்க ஜஸ்ட் கேஷுவலா கேட்பீங்க. அந்த அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்லலாம் வந்து, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஷேர் பண்ணது உங்களது இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ப்ளீஸ். தயவுசெய்து உங்களது பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்க கொலீக்ஸ் கூடயோ இல்லை யார்கிட்டையுமே, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்ட, பியூன் ஆகட்டும், கொலீக்ஸ் ஆகட்டும், யாராகட்டும், அவங்கள்ட்ட ஷேர் பண்ண வேண்டாம். அது நம்ம கூடிய இருந்தால் போதும். என்னன்னா வந்து அதில் அவாய்டு வந்து அது நீங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணணும் ஷேர் பண்ண. இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் பாரு, இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் ஷேர் பண்ணது. நம்பர் 1 முக்கியமாக உங்கள் சம்பளம் எப்படியும் ஷேர் பண்ணாதாங்க. உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் ஷேர் பண்ணாதீங்க. ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன், நீங்கள் என்ன வாங்குறீங்க, என்ன செய்கிறீங்க, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இது யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. பர்சனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் என்னன்னா வந்து நம்மளது சொந்த தனிப்பட்ட விஷயம் இருக்கும், நம்மளது எவ்வளவே இருக்கும் நம்மளுக்கு, அதை யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. தென் வந்து உங்களது ஃபியூச்சர் பிளான், உங்களது ஃபியூச்சர் கெரியர், நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களது ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னே நீங்கள் என்னென்ன சேர்க்குறீங்க, உங்களுக்கு ஃபியூச்சருக்கு நிறைய நம்ம வந்து நோட் பண்ணிடுவோம். அதில் வந்து உங்களது ஆஃபீஸ் சைடை ஷேர் பண்ணக்கூடாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சிக்ஸ்த் பாயிண்ட் நான் சொல்கிறேன் இப்போ.
இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க காசிப்? வாட் இஃப் யூ ஆர் டார்கெட் ஃபார் காசிப்பிங்? நீங்கள் வந்து காசிப்பிங்கில் வந்து என்ன டார்கெட் பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கணும். ஆனால் அந்த சேம் டைம் வந்து ரொம்ப காமாக இருக்க பாருங்க. டோன்ட் ரியாக்ட் இமோஷனல். எதை சொன்னால் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்காக அந்த இடத்துல வந்து நீங்கள் அழுவக்கூடாது. சில பேர் லேடிஸ் வந்து இங்கேயும் பின்னாடி ஒருத்தர் இருப்பாங்க. நான் உட்காந்துருக்கேன் பின்னாடி தெரு, ஒரு ஏசி தெரு, அது கீழே ஒருத்தி உட்காந்துருப்பான். ஜஸ்ட் 30 வயசு தான். அவளுக்கு கதை பெரிய கதை பேர் நான் வந்து லைவ்ல சொல்றேன். நான் இப்போ இதை சொன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தியா போயிடும். அது ஏன் கூட நடந்த சம்பவம் தான் அது. என்னன்னா வந்து எது சொன்னால நம்ம வந்து அப்படி சின்ன பிள்ளை மாதிரி நம்ம வந்து அழுகக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணணும். புரிஞ்சுக்கோங்க. தென் வந்து அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இடம் கொடுக்க கூடாது. உங்க மேல ஒரு சிம்பத்தி பண்ணதுக்காக அவங்க எதுவும் சொல்லிட்டாங்க, அதுக்கு நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து யாருக்கும் வந்து இடம் கொடுக்க கூடாது இந்த இடத்துல. அதுக்கு பதில வந்து நீங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கா அஃபெக்ட் பண்றாப்புல, அந்த வேலையை அஃபெக்ட் பண்றாப்புல வந்து நீங்க உங்க வேலையை செய்யணும். உங்க வேலை மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அவங்க சொல்லுவாங்க நம்மள ஒரு அடிக்கிற மாதிரி நம்மளை வேதனை பண்றாங்க சொல்லுவாங்க பாரு, அந்த இடத்துல உட்காந்து அழுகக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து நம்ம வேலையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கிளியரா செய்து பார்க்கணும். இஃப் நெசசரி ஸ்பீக் ப்ரைவேட்லி வித் பர்சன் இன்வால்வ். உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருந்தா வந்து யாரு உங்களுக்கு தப்பா சொன்னாங்க வந்து தனியா பேசுறதுக்கு பாருங்க. பப்ளிக் கூட வந்து 4-5 பேர் கூட பேசுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்ப அந்த இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸா போனா வந்து நீங்க வந்து ப்ரொஃபஷனலா வித்த உங்களது மேனேஜர் இல்லை ஹெச்ஆர்ட்ட வந்து பேசுறதுக்கு பாருங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு 7வது பாயிண்ட் சொல்றேன். நான் சொன்னது ஆரம்பத்தில் நான் 7 பாயிண்ட் சொல்றேன். இப்போ லாஸ்ட் 7வது பாயிண்ட் என்னன்னா வந்து பில்ட் பாசிட்டிவ் சர்க்கிள். எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் சர்க்கிளை உண்டாக்குங்க. இது வந்து என்ன பண்ணுவது, ஸ்பெண்ட் வித் யுவர் டைம். உங்களுக்கு சின்ன சின்ன டைம் இருக்கும், அந்த டைம்ல வந்து உங்க கொலீக்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. வீக்கெண்டா இருக்கும், இல்லை நடுவில் வந்து ஃப்ரீ டைமா இருக்கும், அந்த டைம்ல வந்து ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. அப்போ வந்து உங்க மேல வந்து ஒரு நெகட்டிவிட்டி கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு இடம் இருக்காது அந்த இடத்துல. அதுதான் சொல்றேன். அது வந்து அந்த இடத்துல என்கரேஜ் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து ரெஸ்பெக்ட் பண்றாப்புல பேசுங்க. ஒரு எந்த விஷயம் இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்றாப்புல பேசுங்க. ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங் அண்ட் க்ரோத். உங்களது ஃபோக்கஸ் வந்து ஒரு கத்துக்கிறாப்புல, அதை க்ரோ பண்றாப்புல பார்த்துக்கோங்க. எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு பாருங்க. அது வந்து ட்ராமா கிரியேட் பண்ணதுக்கு பார்க்காதீங்க. அந்த சின்ன ஒரு விஷயம் இருக்கும், தப்பு ஆயிருக்கும் அவங்க மேல, அதை சால்வ் பண்ணதுக்கு பாருங்க. அது இல்லாத வந்து அதை பெருசா ஊதி பெருசாக்குவாங்க பாரு ஒரு சில பேர். அப்படி செய்யக்கூடாது. ஸோ இப்படி இருந்தால் வந்து நம்ம வந்து ஆஃபீஸில் இருக்க காசிப்போ, ஆஃபீஸில் இருக்க பிரச்சனைலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். கடைசி வரை பார்த்துக்காங்க. இந்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.